வணக்கம் geeks and welcome to Phone Tamil. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வெட்டுக்கிளியோட தம்பி செத்த எலியோட அன்பாக்சிங் தான் Narzo 10A. Narzo 10A. டேய் ஆனா நீ ஒரு நல்ல கோர்வையை கொண்டு வந்திருக்கிறடா. ஏன் இல்லடா வெட்டுக்கிளியோட தம்பி செத்த எலி நாரதா செய்யும் பேரும் நார்சோன் இருக்கா. சரி அதான் பார்த்தேன். சரி ஆனா சும்மா எல்லாம் கலாய்க்கிறதுக்கு நீங்க ஆல்ரெடி வந்து 10ஓட அன்பாக்சிங் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நல்ல போன், செம்ம பில்ட் குவாலிட்டி எல்லாமே பார்க்கும்போது Realme 5 Pro இருக்குல்லடா. ஸோ 5 ப்ரோவை நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பா என்ன HD டிஸ்பிளேல கேமிங்காக அப்படின்னு பார்க்கும்போது செம்ம போன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை தொடர்ந்து தட் ஒயிட் 10A கான்ட்ராக்ட் இதோட இந்த அன்பாக்சிங்கோட முடியுது சிவாக்கு. தட் ஒயிட் அதை கண்டினியூ பண்ணி சோ ப்ளூ. ஓகே சோ ப்ளூ சோ இங்க ஆரம்பிக்குது. இதுல என்னன்னா அதுல குவாட் கேமரா பார்த்தல, ட்ரிபிள் கேமரா, இண்டஸ்ட்ரி லீடிங் குவாட் கேமரா. அதுல இருக்கிற ஒரே ஒரு 2MP தான் ரிமூவ் பண்ணிருக்கோம். அது இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லனாலும் ஒண்ணுதான். சரியா? அதனால இண்டஸ்ட்ரி லீடிங் அது மற்ற சென்சார் தான் இண்டஸ்ட்ரி லீடிங். ஆமா, அந்த 2MP எல்லாம் வந்து வெறும் ஸ்பெக் ஷீட்டுக்காக. புரியுது. சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா AI ட்ரிபிள் கேமரா. சரியா? நீங்க போட்டோ எடுக்கலனாலும் எடுக்கும், உங்களுக்கு AI வேலை செய்யும். ஓகே. இப்போ ஆப்பிள் 11 ஐபோன் 11ல எவ்வளவு கேமரா? டபுள் கேமரா தான் இல்ல, ட்ரிபிள் கேமரா. சோ ஓகே, அதுக்கு காம்படிஷன் அது. ஆனா அதுக்கு என்ன காம்படிஷன்? ஆக்சுவலா எங்க ஸ்டைலுக்கு எங்க ரேஞ்சுக்குலாம் நாங்க அது கூட கம்ப்ளீட்லாம் பண்றது இல்ல. ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. நிறைய பசங்க வந்து குறை சொன்னாங்க. நீங்க இதை காசு கொடுத்து வாங்கி பாருங்களேன். 9000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு எவனாலையும் தர முடியாது இண்டஸ்ட்ரி. ஆனா நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்களா? அப்படியா? 6.5 இன்ச். ஓகே, நாங்க வந்து டியூ டிராப் இந்த மாதிரி ஊருக்குள்ள 1000 பேர் என்னமோ சொல்லுவாங்க. மினி டிராப். எதுக்கு இது மினி டிராப்? இருக்கலே மினிமம் ஒரு நாச் இந்த சைஸ்ல எவனாலையும் வைக்க முடியாது. அதனாலதான் எசென்சியல் போனே க்ளோஸ் ஆச்சுன்னா பாருங்க, அதோட இது சின்னதா இருக்கும். சோ இதுல வந்து பாருங்களேன், அற்புதமான விஷயம் பாருங்க, சார் வேல்யூ. அற்புதமான விஷயம் சொன்ன தப்பால இருக்கு. நல்லா அற்புதமான விஷயம் தான். 1.130 வாட்ஸ் பர் கேஜி. அதுக்கப்புறம் 0.685 வாட்ஸ் பர் கேஜி பாடி ஹெட். ஒரு வாரம் வந்து இந்த மொபைல் வந்து பக்கத்துல வச்சு நீங்க தூங்கினீங்க அப்படின்னா 8வது நாள் விக்ரம் சேது மாதிரி அடிவீங்க. சரி, இதுல வந்து 5000 mAh பேட்டரி இருக்கு. அப்புறம் ஹீலியோ G70 ப்ராசஸர் இருக்கு. சரி, ஆமா கேமிங் தானே கண்டிப்பா, அதுல சந்தேகமே இல்ல. ஏன்னா இப்ப Realme 6ன்னு ஒரு போன் விட்டுருக்கோம். அது குளிர்காலத்துல யூஸ் பண்றதுக்கு கேமிங்க்கு. இது நீங்க வெயில் காலத்துல யூஸ் பண்ணலாம். வெயில் காலத்துல இப்போ 3GB 32GB இது ஒண்ணுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. நான் மெமரி கார்டு வாங்கி போட்டுக்கிறேன். அது பாத்தீங்களா, மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு. என்னத்த சொல்ல, இந்த 12MP இருக்குல்ல, இதுதான் ஐபோன்ல யூஸ் பண்ண சென்சார்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதோட இது பெட்டர். ஐபோன்ல வந்து கொஞ்சம் டீகிரேடட் சென்சார்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா 5MP நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஒரு காலத்துல HTC வந்து பாத்தீங்கன்னா 1M7ல 4MP தான் அல்ட்ரா பிக்சல் கேமராவே கொடுத்தாங்க. ஐபோனோட ஃப்ரண்ட் கேமரா இப்ப எவ்வளவு? அது இப்போ 10 மெகாபிக்சல். சரி ஓகே, 5 மெகாபிக்சல் குறைச்சல் அவ்வளவுதான். சோ ஆனா இது வேற லெவல். ஆமா, ஐபோன் எவ்வளவு? ஐபோன் ரேட் தானே அநியாயம். என்ட்ரி லெவலே 65,000 பா. போடுங்க 9,000 ரூபாயில இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்மார்ட் போன் வந்து, இது வந்து இண்டஸ்ட்ரியாவே இந்த ஒரு புரட்டி போட கூட ஒரு ஸ்மார்ட் போன் சான்ஸ் இருக்கு சொல்லலாம். ஏன்னா அது பாருங்க 200 கிராம். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டா ஃபீல் ஆகணும்ல. இது 194 கிராம். உங்களுக்கு வந்து இந்த பிரீமியம்னஸ்ல குறைச்சலே இருக்காது. 5000 mAh. ஆமாடா, நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் போன் இன் இந்தியா. சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல. இது வந்து எவ்வளவு வித்து இருக்கு அப்படின்னு நேரத்துக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லக்கூடாது, நம்ம டிசைட் பண்ணிருக்கோம். யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா Xiaomi ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப நிறைய இடத்துல வருத்தப்படுறாங்கடா. மத்தவங்க வருத்தத்துக்கோ வைத்தறிச்சலுக்கோ நம்ம ஆளாக கூடாது. புரியுதா? Realme செழிப்பா இருக்கு, செழிப்பா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம வாங்கினவங்களும் செழிப்பா தான் இருப்பீங்க. சரி, டாக்குமெண்ட் சிம் எஜெக்டர் இருக்கு. ஆமா, லெட்ஸ் எம்ப்ரேஸ் a new journey அப்படின்னு போட்டுருக்காங்க. அவர் வாங்கின எல்லாரையும் என்ன ஜர்னி அப்படின்றது வந்து குறிப்பிடல. சரி, அது வந்து ஒண்ணும் இல்ல. போன் வாங்கினதுக்கு அப்புறம் உங்க வீட்ல இருந்து நீங்க சர்வீஸ் சென்டருக்கு நல்ல ஜர்னி நடந்துகிட்டே இருக்கும். அப்படி ரைட்டு. இங்க பாருங்க, உங்க கூட நானும் லைட்டா சோப் அடிச்சிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுக்கணும். ஓகே, என்ன இந்த மாதிரி லேசர் வச்சிங்களா நீ வேற எங்கேயும் பாத்துருக்க முடியாதுடா. இது வந்து Realme பவர் பேங்க்ல நான் ஆல்ரெடி பாத்துட்டேன். Realmeல தான் நீ பார்க்க முடியும்னு சொல்ல வந்தேன். ஆல்ரெடி நான் பாத்துட்டேன். ஹானர்ல வந்து இந்த மாதிரி இருக்காது. செக் பண்ணி பாத்துக்க. அப்படி இருந்ததுன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வாய்ப்பே இல்ல ராசா. ஹானர்ல இருக்கிறது தான் அதெல்லாம். சரி, அப்புறம் இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, கன்ஃபார்மா தெரியும், கடந்த 10 வருஷமா எல்லார் வீட்லயும் போன் வாங்கியிருப்பீங்க. சோ மைக்ரோ USB கேபிள் உங்க வீட்ல நிறைய இருக்கும். நாங்களும் மைக்ரோ USB கேபிள் உங்களுக்கு கொடுக்குறோம். தொலைஞ்சு போனாலும் பிரச்சனை இல்ல, யூனிவர்சல் கேபிள் எல்லார்கிட்டயுமே இருக்கும். ரைட்டா?
நல்லா தானே இருக்கு. ஆமா நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. 10 வாட் சார்ஜிங்டா, மேட் இன் இந்தியாடா. 10 பேட்டரி லைஃப் வந்து மனசுல கொண்டு 10 வாட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது எப்படி பாரு, 10 யூசரை கூட நாங்க வந்து அவ்வளவு கன்சிடர் பண்ணல, ஆனா 10A யூசரை நாங்க அவ்வளவு தூரம் மதிக்கிறோம். USB-C-யா? அதான் கிடையாது சொன்னல, மைக்ரோ யூஎஸ்பி எல்லாருக்காக வந்து இது கேபிள் நினைச்சு நீங்க வருத்தமே படாமனா, நீங்க கேபிள் எடுத்துட்டு போகணும் இல்ல. ட்ரெயின்ல போகும்போது கூட, ட்ரெயின்ல ஒரு வேளை நீங்க போனா, அதாவது கொரோனாக்கு அப்புறம் ட்ரெயின்லாம் ஓடினா கேபிள் நீங்க எடுத்துட்டு போனாலும் யார்கிட்டனாலும் சார்ஜர் வாங்க முடியும், இருக்கும் எல்லார்ட்டையும். தொக்கா வாங்கியிருக்கான் போல, ஏதோ 50 லட்சம் கிட்ட மூச்சு விடாம முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல 50 லட்சம் வாங்கிருக்கேன் சொல்றாங்க, எனக்கு சிரிப்பு என்ன தெரியுமா? டேர் டு லீப் கிராஸ் த லைன் சம்பந்தம் தெரியுதா? அதுதான் இந்த அன்பாக்சிங். ஓவராலா போனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? கண்டிப்பா பாத்துறலாம். பாப்போம். ஸோ விக்கி 10A கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ 10Aலையும் டெடிகேட்டட் சிம் தான். கண்டிப்பா டெடிகேட்டட் சிம், டுவல் சிம் ப்ளஸ் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட்டும் இருக்கு. ஃப்ரண்ட்ல 5MP கேமரா இருக்கு, அதுல 16MP இருந்தது, ஸோ காம்ப்ரமைஸ். அடுத்து பின்னாடி ட்ரிபிள் கேமரா, அதுல ஆனால் 12MP 2MP ஸோ அகைன் காம்ப்ரமைஸ். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலா கேமராலேயே உங்களுக்கு நிறைய காம்ப்ரமைஸ், அதுக்கப்புறம் பில்டு குவாலிட்டி, அப்புறம் டிஸ்பிளே, இதெல்லாம் பத்தி நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாக்ஸ்ல கேஸ் கொடுக்கல, ஆமா அகைன் காம்ப்ரமைஸ். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, விக்கி சொல்லிட்டு இருந்தான், ஆனா அந்த கேஸ் எடுத்து அப்படியே இதுக்கு போட்டு பாருங்க, ஏன்னா ரெண்டுமே டைமென்ஷன்ஸ் எல்லாமே சிமிலரா இருக்குன்னு போட்டு பார்த்தோம், பர்ஃபெக்டா ஃபிட் ஆச்சு. என்ன அதுல டைப் சி, அதனால டைப் சி லாக் வந்து இது மைக்ரோ எஸ்பில செட் ஆகல. நீங்க உங்க ஃப்ரெண்டோட நார்சோ 10 கேஸ் எடுத்து 10Aல யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டா அந்த கீழ இருக்க இல்ல அப்படின்னா Realme X2 Proவோட கேஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். X2 Pro எல்லாமே இதுக்கு இப்போ ஈகோசிஸ்டம் எவ்வளவு இதுவா இருக்கு பாத்தீங்களா? டிசைன் மாத்தாததுக்கு காரணம் இப்ப புரியுதா? தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் Realme, ஹேட்ஸ் ஆஃப். இதெல்லாம் நாங்க சொன்னோம்னா நீங்க அப்போ கோச்சிக்கிறீங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாரு, பிளாஸ்டிக் பேஸ்டு. இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, Realme 3i ஞாபகம் இருக்கா? ஸோ பின்னாடி கிரிப் சூப்பரா இருக்கும்னு இந்த ரியல்மிங்கிற வார்த்தை இவங்க இந்த இடத்துல பண்ணிருக்கிறதே பார்த்தோன்னு வச்சுக்கேன், நல்ல கிரிப் கொடுக்குது அந்த இடத்துல. ஸோ வந்து பிளாஸ்டிக் தான், Realme வந்து உங்களை கைவிடாது அப்படின்னு இது மூலியமா சொல்ல வராங்க. கண்டிப்பா நீங்களே கஷ்டப்பட்டு போய் குதிச்சாலும் கூட, ஏன்னா டேர் டு லீப், கரெக்ட், கை கொடுத்து பிடிச்சுப்பாங்க. கரெக்ட், ஆமா. ஸோ அந்த ட்ரிபிள் கேமரா எனக்கு பேமெண்ட் வரும்ல, அது எனக்கே வராது சரியா? ஸோ கேமரா செட்டப் பாருங்க, மொரோவர் அதே டிசைன் தான். ஸோ ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஸோ சூப்பர், பிரச்சனை இல்லை. பாட்டமில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி. ஸோ இதுவும் வந்து நம்ம முன்னே சொல்லியாச்சு, அட்வான்டேஜ் தான். ஸோ மீதி டிசைன் எல்லாமே நீங்கள் நார்சோ 10ல் என்ன பார்த்தீங்களோ அதே தான் 10Aலையும் இருக்கும். சேஞ்சஸ்லாம் எதுவுமே பெருசாக இருக்காது, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோனுல என்ன மாதிரியான வித்தியாசம் நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்கிற மாதிரியே தோணுச்சு. அதுவும் குறிப்பாக அந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதோ சின்ன காம்ப்ரமைஸ் இருக்கோ அப்படின்னு தோணுச்சு. பட் ரெண்டுமே HD டிஸ்பிளே தான். ஸோ அதில் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் டக்குன்னு தெரியுதானா இல்லை, பட் கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து 10க்கும் 10Aக்கும் ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை ஏற்படுத்தின மாதிரியே இருக்குது வாண்டடாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளூயிடிட்டி இது வந்து G70. ஸோ G70 வந்து G80யோட மொக்கையாக இருக்கா அப்படின்னு கேட்டால், நம்பரில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது, பட் ரியல் டைமில் டிஃப்ரென்ஸ் தெரியலை. அது வந்து அந்த நம்பரில் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு இல்லை, அது ஏன் அப்படின்றத இப்போயே நான் காமிச்சிடுறேன். இப்போ நாங்கள் 3D மார்க் மட்டும்தான் ஓட்டி பார்த்தோம். Untitled வேறு ஆல்ரெடி ஊருக்குள்ளே ஏதோ வாய்க்கா தகரோட சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ 3D மார்க் ஓட்டும் போது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். ஆமா கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ரியல் டைம்ல இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஓவராலா ரொம்ப நேரம் கேம் விளையாண்டு பார்த்தா சொல்ல முடியுமே தவிர, நார்மலா வந்து இதனால ஏதாவது பெரிய பிரச்சனை வருமானா இல்லை. பட் உங்களுக்கு வந்து பட்ஜெட், உங்களுக்கு ஓரளவுக்கு சீப்பாக ஒரு ஃபோன் கிடைக்குது இல்லையா, அதுதான் நம்ம இப்போ யோசிக்கிற மாதிரி இருக்கு. பட் என்ன என்கிட்ட கேட்டால், நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன்னா, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பே பண்ணி 10A வாங்கிடலான்னு தான் தோணுது. ஏன்னா சின்ன சின்ன காம்ப்ரமைஸாக அங்கங்கே நிறைய இருக்குது, கடைசியில் கவுண்ட் பண்ணி பார்த்தா எங்கேயோ போய் நிற்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். Realme C3-யா? சரி விட, இது வந்து ரீபிராண்டட் C3 சரியா? ஆமாம், இந்தோனேஷியா வெர்ஷன். ஸோ அந்த மாதிரி தான் ட்விஸ்ட்டு. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் பாரு PPI கூட மோரோவர் சேம் தான், பட் என்னவோ தெரியல, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே. ஸோ இந்த 3GB RAM 32GB ஸ்டோரேஜ்
அதுவும் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் விக்கி சொன்ன மாதிரி நீங்க மைக்ரோ SD கார்டு வேணா போட்டுக்கலாம். ஆமா, ஸோ அது ஒரு பக்கம். ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குல்ல. கண்டிப்பா இந்த காம்ப்ரமைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் போட்டு 10 வாங்குறது ஒரு நல்ல டிசிஷன் தான். கண்டிப்பா. சரி, இதுக்கு ஏன் லேப் தரல நீங்க? காம்ப்ரமைஸ் இருக்குமே இல்லையா? இல்ல, எத்தனை காம்ப்ரமைஸ் தான்டா நான் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுமா பார்த்து தோணுது, சீரியஸாவே பசங்கிட்டயோ யாரோ இதை வாங்காதீங்க, 10 வாங்கிக்கோங்கயா. நிறைய ஃபேக்டர்ல 10 பெட்டரா இருக்குடா. யாரால வந்து அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. வெறும் கேம் மட்டும் தான் அடப்புறேன், வேற எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ரோ. ஆனா இதுலயும் 5000 mAh பேட்டரி இருக்கு. ஆமா, 5000 mAh பேட்டரி இருக்கு, 10 வாட் சார்ஜிங் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஓகே தான். ரொம்ப லவுடுன்னு இல்லை, பட் கிளியரா இருக்கு. போட்டு விடு. இதோ போகுது. ஓஹோ, லோட் ஆயிட்டு இருக்கு. பா, கேம் அவ்வளோ ரிசோர்ஸ் எடுக்குதா என்ன? செமையா இருக்குல்ல? இது வேற. Control the UAV to search for the target location during the preparation phase. என்னடா இதெல்லாம்? அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அது. Target location found. ஃபாஸ்டா தான் இருக்கு இல்லையா? லாக்ல எதுவுமே இல்லை, ஜாலியா விளையாண்டு. 15 seconds until the battle starts. 10 seconds left. போய் ஒளிஞ்சு 5 இதுக்கெல்லாம் seconds முடியுதுடா. left. Protect the target in the battle phase. 720p டிஸ்பிளே அப்படின்றதுனால ஸ்மூத்தாக தான் இருக்குது கேம்லாம். அதுவே ஒரு அதான் புத்திசாலித்தனம்னே சொல்லலாம்னு தோணுது. இந்த P60 ப்ராசஸர் மாதிரி இல்லையா? கண்டிப்பா 5.1ல நோக்கியா 5.1 ப்ளஸில் அதே தான். ஏய், என்னடா கம்பி மேலாம் ஏறுறான்? ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தேன், பட் ஓடுறதெல்லாம். The target is under contention. ஓகே. The target is being protected. ரவுண்ட் 1 1 Mission அதுக்குள்ள completed. முடிச்சுட்டாங்கடா. All enemies have been eliminated. சரி, ஓகே, நல்லதா போச்சு. The target is under contention. இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்கு இல்லையா? The target is being protected. ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு, ஸ்மூத்தாக தான் இருக்கு. கண்டிப்பா. ஸோ எப்படியா இருந்தாலும் தனியா தேவைன்னா பார்ப்போம் நம்ம எப்படி. சரி, கேமரா சாம்பிள்ஸை போட்டு விட்டு ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னு சொல்லு. ஸோ கேமரா ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம். கேமரா ஆப்பில் கூட டிஃப்ரென்ஸ் இருந்ததுடா. என்ன மாதிரினா, இப்படியே இருக்கட்டும். ஸோ குரோமா பூஸ்ட் இதெல்லாம் இருக்குது, ஒயிட் ஆங்கிள் கேமரா இதில் கிடையாது. ஸோ அது ஒன்று. மற்றது எல்லாமே மோரோவர் அதே தான், அல்ட்ரா மேக்ரோ எல்லா ஆப்ஷன்ஸுமே அதில் இருந்தது, அதே ஆப்ஷன்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த செல்ஃபி இருக்குது பார்த்தியா, செல்ஃபியில் மோர் போனோன்னா பனோரமா இருக்குது. இந்த பனோரமா மட்டும் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. அதுக்கான சாம்பிள் எல்லாம் நான் காட்டுறேன். வேற லெவலில் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம். இது மேக்ரோ ஓகேயா? ஸோ இதுவும் மேக்ரோ தான். இதுக்கு பிரைமரி சென்சர்லேயே நீங்கள் மேக்ரோ எடுத்துக்கலாம். என்ன இது நாங்கள் பொதுவாக சொல்கிறது தான் எப்பயுமே. ஸோ பனோரமா ஃப்ரண்ட் கேமரா, பனோரமா ஃப்ரண்ட் கேமராவில் இதுவே இல்லையாப்பா டைனமிக் ரேஞ்சு. டைனமிக் ரேஞ்சு விடுங்க சார், மூஞ்சி எப்படி இழுத்து வச்சிருக்குது பாருங்க சார். ஃப்ரண்ட் கேமராவே இல்லை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லை டைனமிக் ரேஞ்ச் வேறு. இங்கே பாருங்க சார், மூஞ்சி அமுக்கி வச்சிருக்கு பாருங்க சார். நார்மல் செல்ஃபி காமி, அதுலேயே டைனமிக் ரேஞ்ச் இருக்கான்னு பார்ப்போம். அதுலேயும் இல்லை டைனமிக் ரேஞ்ச். அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டோம். டைனமிக் ரேஞ்ச் இருந்தால் தானே பின்னாடி என்ன இருக்குன்னு யாராவது எட்டி பார்ப்பாங்க. நாங்கள் எப்பயுமே ப்ரைவசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். எப்படி வேறு லெவல். இப்போ 5 மெகாபிக்சல் கேமரா, பட் ஃப்ரண்ட் கேமராவில் டெப்த் ஓகே. ரியர் கேமரா 12 மெகாபிக்சல். ரியர் கேமரா பரவாயில்ல. ஸோ அந்த 12 MP சென்சர். ஆனால் இது வந்து ரொம்ப பின்னாடி ஹார்ஷாக இருந்ததா, கலர்ஸும் ரொம்ப அடி வாங்குது டிஸ்பிளேல. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தல வானமும் கொஞ்சம் அடி வாங்கி தான் இருக்குது, அந்த மாதிரி காட்டுது. ஸோ கேமராவில் கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதில் இல்லைன்னுலாம் சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை, கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் 4x ஜூமு, அதில் 5x ஜூம் போச்சு 10க்கு. ஸோ 4x ஜூமு, இது வந்து நார்மல், அதாவது 2x, இதுதான் 1x. ஓகேயா? ஸோ வேறு எதுவும் ஸ்பெஷலாக சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. இதில் என்ன ட்விஸ்ட்னா, இது நார்மல் மோடு,
இது குரோமா பூஸ்ட். அந்த செங்கல் கலரை பார்த்தாலே தெரியும். சரியா, ஓரளவுக்கு வித்தியாசம் தெரியும். விக்கி நீ என்ன நினைக்கிற? 10A 9000 ரூபாய்க்கு நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ரியல்மி 3i அதை பார்த்தா மாதிரி தான் இருக்கு. ஸோ கரெக்டு. அதே மாதிரி பரத் சொன்ன மாதிரி என்னால் 9000 ரூபா தான் செலவு பண்ண முடியுங்கிறவங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு ஓகே. ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க வந்து நார்சோ 10A வெள்ளலாம். நியாயமான பேச்சு. ஏன்னா அந்த 3000 ரூபாயில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, ஒரு கேமரா கிடைக்குது, அதுக்கப்புறம் ப்ராசஸர் ஒரு பம்ப் கிடைக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் யூஐயில் வந்து சில பல ட்வீக்ஸ் இது லேபே காணும் இதில். அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா இது 5MP. அதில் ரியர் கேமரா ஒயிட் ஆங்கிள். ஸோ நிறைய ட்வீக்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் கேஸ் அப்புறம் தான் கிடைக்குது. டைப் சி 18 வாட் சார்ஜிங்கு, ரிவர்ஸ் சார்ஜிங்கு. கரெக்டாக தான். ரிவர்ஸ் சார்ஜிங் இல்லை, இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்கா? இருக்கு. ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி இல்லை. ஆமாம். ரைட்டு. ஸோ இவ்வளோ ட்வீக்ஸ், இவ்வளோ பம்ப்ஸ் கிடைக்குது. ஆமாம். நார்சோ 10 அதனால யோசிச்சுக்கோங்க, யோசிச்சு செயல்படுங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ அப்போ அடுத்த பதிவில் பார்ப்போம். அது வரைக்கும் சிவபரணி, விக்னேஸ்வர் மற்றும் பரத்வாஜ். தேங்க்யூ.